வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலியிலே பகுதி 3, 4 எஜுகேஷன் முதலாவது அலகு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் முதல் 2 பகுதிகளை முடித்து விட்டு அது 3ஆம் பகுதி 4ஆம் பகுதி இதில் பார்க்கின்றோம். இந்த 3ஆம் பகுதியில் கல்வியின் சமூக இயலுக்கான அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் சில தலைப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து டியையும் பார்ப்போம். இது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இதில் நிச்சயமாக வரும். ஆகவே தயவுசெய்து ஒரு முறைக்கு 2 முறை முக்கியமான கேள்விகள்லாம் போட்டுட்டு ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலும் இன்னொரு காணொலியிலே போடுவேன். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஜேசு நெட், அது புதிய சேனல், யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன் ஆங்கிலத்துக்காக மட்டும். ஏன்னா இது பல பேர் இந்திய நாட்டில் அங்கேயும் இங்கேயுமாக ஒரு சில பேர் எனக்கு தெரிந்தவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் சில சமயத்தில் இன்டர்நேஷ்னலாக கூட பார்க்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில் எல்லாம் ஆங்கிலத்தில் மட்டும் போட்டோம்னா பார்க்குறாங்க. ஸ்ரீலங்கா தமிழே பார்க்குறாங்க. மற்ற நாடுகளில் 1-2 பேர் அங்கேயுமா இருக்குது. ஒருவேளை அது அவங்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே தான் முழுமையாக ஆங்கிலத்தில் இன்னொரு யூடியூப் சேனலில் போடுறேன். இது வந்து தமிழ் சேனல். ஸோ லெட் அஸ் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். கல்வியின் சமூகவியலுக்கான அணுகுமுறை. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்னா அப்ரோச்சஸ் டு சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன், சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம். அதனால் குறியீட்டு தொடர்புன்ற அர்த்தம். குறியீட்டு தொடர்பாடல், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம், கட்டமைப்பு செயல்பட்டு வாழும், கான்ஃப்ளிக்ட் தியரி, மோதல் கோட்பாடு, அதெல்லாம் இருக்கிறது. அது தமிழில் அதை மொழிபெயர்த்துக்கிறோம். கான்செப்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். கான்செப்ட் ஆஃப் அது சமூக நிறுவனங்களுடைய கருத்து மற்றும் வகைகள். சிறப்பாக குடும்பம், பள்ளி மற்றும் சமூகம் பற்றிய சில முக்கியமான கருத்துக்கள். அதை தவிர்த்து கான்செப்ட் ஆஃப் சோஷியல் மூவ்மெண்ட், சமூக இயக்கங்களுடைய கருத்து, அதனுடைய கொள்கை கோட்பாடுகள். சோஷியல் மூவ்மெண்ட், சமூக இயக்கங்களுடைய தியரிஸ். உதாரணமாக ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன் அப்படின்னா வந்து பற்றாக்குறை நிலை, ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன். அதாவது வளங்களுடைய வந்து பற்றாக்குறை, அது ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன். அது என்னென்னா கம்பேர் பண்ணுறது. ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன்னா ஒருவர் இன்னொருவோடு வளங்களை ஒப்பிட்டு பார்த்து செய்யக்கூடிய அப்படி ஒரு தியரி ஒன்று இருக்கிறது. அதுதான் ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இதெல்லாம் கிடைக்கிது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிக்குது. அந்த ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன் தியரி. ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் தியரி, வளங்களை வந்து சேகரிக்கக்கூடிய தியரி. எதுக்காக சேகரிக்கணும், அதனுடைய நோக்கம் என்ன, அதுதான் சமூக இயக்கங்களுடைய கோட்பாடு. அதில் வந்து வள திரட்டல் கோட்பாடு அப்படின்றது. அப்புறம் அரசியல் செயல்முறை கோட்பாடு, அதாவது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தியரி. எப்படி வந்து இந்த பொலிட்டிக்கல் லெவலில் வந்து வளங்களை வந்து சேகரிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி இயக்கங்கள்லாம் தோன்றுகின்றன, அதனுடைய காரணம் என்ன, அது போன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அடுத்து நியூ சோஷியல் மூவ்மெண்ட் தியரி, புதிய சமூக இயக்க கொள்கை கோட்பாடு, சமூக இயக்க கோட்பாடு, புதிய சமூக இயக்க கோட்பாடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக இயக்க கோட்பாடு எப்படி இந்த 21ஆம் நூற்றாண்டில் 3rd மில்லேனியத்தில் இதெல்லாம் இன்றைக்கி மாறுபாடு அடைந்திருக்கு. சமூக இயக்கங்களுடைய நோக்கமே மாறுபாடு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இதுதான் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு ஒவ்வொன்றாக நான் பார்ப்போம். இந்த குறியீட்டு ஊட்டாட்டவாதம் அல்லது குறியீட்டு தொடர்பாடல் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம். அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்து என்ன, நான் பதிலையும் ஆன்சரையும் விளக்கத்தையும் நான் சொல்லுகிறேன். மற்றவை இது எப்படி வரும் என்பதற்காக நான் ஒரு மாடலாக கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படி லேசாக பார்த்து கொள்ளுங்கள். இதனுடைய பதில் என்ன, அதாவது குறியீட்டு ஊட்டாட்டவாதத்தினுடைய பின்னணியில் உள்ள முக்கிய கருத்து எது என்று சொன்னால், மக்கள் மற்றவர்களுடன் கொள்கின்ற தொடர்புகள் மூலம் தங்கள் சொந்த யதார்த்தத்தை உருவாக்குகிறார். அதாவது நாம தனியாக வளர்வதில்லை, மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது, தொடர்பில் இருக்கின்ற பொழுது தான் பலவற்றை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம், அது புதிதாக கற்றுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை சொல்லுவது தான் இந்த சோஷியல் இன்டராக்ஷனிசம் தியரி. அதாவது இந்த குறியீட்டு ஊடாடல்வாதம் அல்லது குறியீட்டு தொடர்பாடல் என்பது சமூகவியல் கோட்பாடு. இது மக்கள் மற்றவர்களுடன் தொடர்புகள் மூலம் தங்கள் சொந்த உண்மையை, சொந்த வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள் என்று கூறுகிறது. இது சமூக நடத்தையை புரிந்து கொள்வதில் சின்னங்கள், மொழி மற்றும் அர்த்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும். உதாரணமாக கைகூப்பி வணங்குகிறோம். இது தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு
அதாவது கை கொடுக்கறது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம சொல்லலாம். இந்த சமூக நடத்தையை புரிந்து கொள்வது இதை சின்ன குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ளணும். கை கூப்பி வணங்கினா பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது. அதே போல் மொழி மற்றும் அர்த்தத்தில் முக்கியத்துவத்தை எல்லாம் இது வலியுறுத்துகிறது. இது இந்த சிம்பாலிக் இன்டராக்ஷன் சொல்லக்கூடிய குறியீட்டு தொடர்பாகும். அது குறியீட்டு தொடர்புகளுடைய முதன்மை கவனம் என்ன? குறியீட்டு தொடர்புகளுடைய முதன்மை கவனம் அப்படின்னா என்னது? சிம்பாலிக் இன்டராக்ஷன் அதனுடைய முக்கிய கருத்து என்ன? சமூக தொடர்பு. சமூகத்தின் வழியாக நமது யதார்த்தத்தை நமது வாழ்வின் உண்மையை அமைத்துக் கொள்வது அதான் சமூக தொடர்பு. குறியீட்டு ஊடாடல்வாதம் அல்லது தொடர்பாடல் என்பது சமூக தொடர்பு பற்றிய ஆய்வில் கவனம் செலுத்தும் ஒரு சமூகவியல் கோட்பாடு. இது சமூக நடத்தையை புரிந்து கொள்வது சின்னங்கள், மொழி மற்றும் பொருளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த குறியீட்டு தொடர்பாடலுடைய முக்கிய கருத்து என்ன? அது திரும்ப அதே தான். அதாவது மக்கள் மற்றவர்களான தொடர்புகள் மூலம் தங்கள் சொந்த யதார்த்தத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆகவே அந்த குறியீட்டு தொடர்பாடல் என்பது சமூகவியல் கோட்பாடு. மக்கள் மற்றவர்களுடனான தொடர்புகள் மூலம் தங்கள் சொந்த உண்மையை, வாழ்வின் உண்மையை உருவாக்கி கொள்கிறார்கள், லைஃப் ஸ்டைலை உருவாக்கிக்கிறார்கள். இது சமூக நடத்தையை புரிந்து கொள்வதில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள், மொழி மற்றும் அர்த்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அடுத்து கட்டமைப்பு செயல்பாட்டுவாதம், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு செயல்பாட்டுவாதம். இதனுடைய நோக்கம் என்ன? கல்வி சமூகவில் கட்டமைப்பு செயல்பாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக ஒழுங்கை பராமரிப்பு. அதை சரியாக புரிந்து கொள்ள அந்த கருத்து நமக்கு மனசில் பட்டால் எத்தனை கேள்வி வேணாலும் நம்ம எழுதலாம். கட்டமைப்பு செயல்பாடு எதை சொல்லுகிறது? சமூக ஒழுங்கை பராமரிப்பதில் கல்வியின் பங்கை பற்றி பேசுகிறது. மற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இதனுடைய சிறப்பு என்னன்னா கட்டமைப்பு செயல்பாட்டு வாரம் தலைமுறைக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், மதிப்புகள் இவற்றின் பகிரப்பட்ட தொகுப்பை கல்வியிலே வழங்குது. அதன் வழியாக சமூக ஒழுங்கை பராமரிக்கிறது. அதுதான் அந்த கல்வியினுடைய பங்காக இருக்குது. அதாவது சிறு வயது முதற்கொண்டு நமது இந்திய பள்ளிகளிலே அல்லது தமிழ்நாட்டு பள்ளிகளில் இருக்கின்ற பொழுது வழியாக வரக்கூடிய அந்த நம்பிக்கைகள், உண்மைகள், மதிப்புகள் இவற்றையெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறார்கள் அல்லது அந்த பள்ளிக்கூடம் வழங்குகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? சமூக ஒழுங்கை பராமரிப்பது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் என்று சொல்வது சமூக ஒழுங்கை பராமரி, சோஷியல் ஆர்டர், மெயின்டைனிங் சோஷியல் ஆர்டர். சரியாக மனதிலே புரிந்து கொள்வோம். இதுதான் முக்கியம். இதை வச்சுக்கிட்டு எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், நம்ம எழுத முடியும். அடிப்படை கருத்தை புரிந்து கொள்ளணும். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம்னாலே சோஷியல் ஆர்டர். ஸ்ட்ரக்சர்னால் அமைப்பு, கட்டமைப்பு, செயல்பாட்டு வாதம். இதனுடைய முக்கிய நோக்கம் சோஷியல் ஆர்டர். அதாவது ஏற்கனவே நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை, மதிப்பீடுகள், நம்பிக்கைகள் இவற்றுடைய தொகுப்பை கல்வியிலே மாணவர்களுக்கு வழங்குதல். இதன் மூலமாக சமூக ஒழுங்கை பராமரிப்பதில் கல்வி தனது பணியை செய்கிறது. அது அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மோதல் கோட்பாடு, கான்ஃப்ளிக்ட் தியரி என்று சொல்வது கல்வி சமூகவில் மோதல் கோட்பாட்டினுடைய முக்கிய கவனம் என்ன அப்படின்னா கல்வி விளைவுகளில் சமூக வர்க்கத்தினுடைய தாக்கம். அதாவது சோஷியல் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோமே, ஏழைகள், பணக்காரர்கள், இதனுடைய தாக்கம் அவுட்கம்ஸில் இருக்குது. எஜுகேஷனல் அவுட்கம்ஸில் அது வருது. இப்போ நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆனால் போதுமான அளவிற்கு பண வசதி இல்லை என்று சொன்னால் சில கருவிகளை அவனால் வாங்க முடியாது. சில கருவிகளை வாங்க முடியவில்லை என்ற காரணத்தால் அவன் படிப்பிலே கொஞ்சம் கீழே போய்விடுகிறான். மதிப்பெண்கள் சரிவர அவனுக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் போதுமான கருவிகள் இல்லை அல்லது போதுமான வளங்கள் இல்லை. அதன் நிமித்தமாக அவன் அறிவாற்றல் பெற்றிருந்தும் கூட அவனால் ஒளிர முடியவில்லை கல்வியில். இதைத்தான் கல்வி விளைவுகளில் சமூக வர்க்கத்தினுடைய தாக்கம். இதுதான் முரண்பாட்டு கோட்பாடு. அது சமூகத்தை அதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அசம்ஷன் என்ன என்று சொன்னால், கல்வியே சில சமயத்தில் கல்வி நிறுவனங்களே இந்த சமூக அநீதிக்கு வித்திடுகிறது என்று கூட இவர்கள் சொல்லுகிறார்கள். கல்வி சமூகவில் மோதல் கோட்பாடு என்பது வெவ்வேறு சமூக வகுப்புகளுக்கு இடையிலான சக்தி இயக்கவியல் மற்றும் கல்வி விளைவுகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதிலே கவனம் செலுத்துகிறது. அதாவது பொருளாதார சமத்துவன்மை எவ்வாறு கல்வி வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கான சமமற்ற அணுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை இதை ஆராய்வது தான் இந்த மோதல் கோட்பாடு, கான்ஃப்ளிக்ட் தியரி, சோஷியலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் தியரி இன் எஜுகேஷன். அது ஒரு பள்ளி நிறுவனத்திலே கூட அது இருக்க முடியும். சமமற்ற அணுகளுக்கு இது வழிவகுக்க முடியும் என்று சொல்லுவோம். அடுத்து கல்வி சமூகவியல் மோதல் கோட்பாட்டினுடைய முக்கிய அனுமானம், நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வி என்பது சமூக சமத்துவமின்மையின்றே ஒரு கருவியாகவே இருக்குது.
ஒரு இன்இக்வாலிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக கூட கல்வி செயல்படுகிறது என்று சொல்லுகிறது இந்த மோதல் கோட்பாடு. கல்வி சமூகவியல் மோதல் கோட்பாடு கல்வி என்பது சமூக சமத்துவமுடைய ஒரு கருவி என்று கருதுகிறது. ஏனென்றால் இது பொருளாதார சமத்துவமுடைய எவ்வாறு கல்வி வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கான சமமற்ற அணுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை இது ஆராய்கிறது. இது வெவ்வேறு சமூக வகுப்புக்கு இடையிலான சக்தி இயக்கவியலையும் அவை கல்வி விளைவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள முயல்கிறது. ஒரு அடுத்த குடும்பத்திற்கு செல்கிறோம். ஒரு குடும்பத்தினுடைய முதன்மை நோக்கம் என்ன? நிச்சயமாக உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கும். மனிதன் வெறுமனே அறிவால் ஆற்றலால் மட்டும் வாழ்வதில்லை. அந்த உணர்வுகள் சரி சமநிலைக்கு இருக்கணும். உணர்வுகளை ஆதரிக்கணும். அதாவது அன்பு, இரக்கம், இதெல்லாம் மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்புக்காக இயங்குகிறான் மனிதன். குறிப்பாக சிறு குழந்தைகள்லாம் அன்புக்காக இயங்குகிறது. அந்த உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவது தான் குடும்பத்தினுடைய முதன்மை நோக்கம். அது வேறு எங்கேயும் கிடைக்காது. வெளியில் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க சப்ஸ்டிடியூட் பேரண்ட்ஸு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பெற்றெடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான ஆதரவு மூன்றாவது நபர்கள் கொடுக்க முடியுமா என்பது எப்போதுமே ஒரு கேள்விக்குறி தான். ஓரளவுக்கு அது செய்யலாம். ஆனால் அது குடும்பத்தினுடைய முதன்மை நோக்கம் என்ன என்று கேட்டால் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கும். அப்படித்தான் அந்த உணர்வு ரீதியாக குழந்தைகள் சமநிலையை அடைந்து மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்களுடைய படிப்பு கடமையெல்லாம் செய்கிறார்கள் என்றால் அது குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான ஆதரவு. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இங்கே ஒரு குடும்பத்தினுடைய முதன்மை நோக்கம் அந்த உறுப்பினருக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு, அன்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவது. அதனால தான் நான் பார்க்குறோம் இந்த ஸ்பிளிட்டு, அதாவது என்ன சொல்கிறோம், ஒன் பேரண்ட் சைல்டு எல்லாம் சொல்கிறோம், அல்லது ஆர்ஃபன்ஸ் எல்லாம் சில சமயங்களில் பார்க்குறோம். அன்பு ஆதரவுக்கு ஏங்கி தான் போய் ஏமாந்து போகுது பெண் பிள்ளைகள். பள்ளிக்கூடங்கள்லேயே அதை பார்க்குறோம் அடிக்கடி. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கூட அந்த உணர்வு பூர்வமான ஆதரவு இல்லை அப்படின்னா எளிதாக விழுந்துவிடும். காதல் வயப்பட்ட சிறு குழந்தைகளே இருக்கின்றார்கள். அது ஏதாவது பிரச்சனையாகி போய் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு ஒரு அவமானத்தோடு செல்ல வேண்டிய நிலைகள்லாம் நாம் இந்த காலத்தில் சந்தித்து கொண்டிருக்காது. காரணம் என்னென்றால் குடும்பத்தில் ஒன்று அம்மாவோ அப்பாவோ அந்த ஒரு விதமான அந்த ஆதரவு, உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குகிறார். அது கிடைக்காவிட்டால் இந்த பிள்ளை வேறு எங்கேயாவது தேவைணும். அப்பொழுது தான் இந்த பருவ வயதுக்கு வருகின்ற சமயத்தில் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. பள்ளிக்கூடத்திற்கே முழுக்கு போட்டு விட்டு கூட ஒரு கெட்ட பெயரோடு வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் இந்த உணர்ச்சி பூர்வமான ஆதரவு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. ஒரு பள்ளியுடைய முதன்மை நோக்கம் என்ன? நிச்சயமாக கல்வி வழங்க, அவங்க அறிவு, ஆற்றல், ஞானம், திறன்கள் இவையெல்லாம் வழங்குவது தான் கல்வியுடைய ஒரு பள்ளியுடைய நோக்கம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். சமூகத்தினுடைய வரையறை என்ன? 4 வரையறைகளுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இது சரியான வரையறை. சமூகத்தினுடைய வரையறை என்ன என்று சொன்னால், ஒரே பகுதியில் வசிக்கும் மக்கள் பொதுவான பழக்க வழக்கங்கள், சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்டதாக இருக்கின்ற ஒரு மக்கள் குழுவாக இருப்பார்கள். அது சமூகம். ஒரே பகுதியில் வசிக்கும் மக்கள் பொதுவான பழக்க வழக்கங்கள், சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்டிருப்பார்கள். இதைத்தான் குழு, மக்கள் குழு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மக்கள் குழு தான் சமூகம். இந்த குழுவாக வாழக்கூடிய இந்த மக்களை தான் சமூகம் என்று நாம் சொல்லுவோம். ஆகவே சமூகம் என்பது ஒரே பகுதியில் வாழும் மற்றும் பொதுவான பழக்க வழக்கங்கள், சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்ட மக்களுடைய குழு. இது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு பொதுவான கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ளும் தனிநபர்களை கொண்ட ஒரு சமூக நிறுவனமாக இருக்கிறது. சமூகத்தினுடைய முதன்மையான செயல்பாடு என்ன? சமூகத்தினுடைய முதன்மையான செயல்பாடு பள்ளிக்கு பள்ளி என்பது, பள்ளிக்கூடம் என்பது கல்வி வழங்குவது, அதுதான் முதன்மையானது. ஆனால் சமூகத்தினுடைய முதன்மையானன்னா சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கொடுக்குது. நீ வாழ்க்கையில் இப்படிலாம் உயரலாம், நீ சமூகத்துக்கு பங்களிக்கக்கூடிய அளவுக்கு நீ தனி மனிதனாக திறமையை வளர்த்து நீ முன்னேற முடியும் அப்படி சொல்கிறது. அப்போ அது நோக்க உணர்வை வழங்கிய சென்ஸ் ஆஃப் பர்பஸ். அதாவது சொசைட்டி என்பது எது அப்படின்னு சொன்னோம்னா, இட் கிவ்ஸ் எ சென்ஸ் ஆஃப் பர்பஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நோக்க உணர்வை வழங்குதல் சமூகத்தினுடைய, அதாவது சமூகம் சமூகத்தினுடைய விதிமுறைகள் இப்படி இருக்கின்றன, சமூகம் இதை உன்னிடம் எதிர்பார்க்கிறது, நீ இதையெல்லாம் செய்து நீ இந்த சமூகத்திற்கு இன்னும் நீ பெரும் பங்களிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு தான் சமூகத்தினுடைய செயல்பாடு. அது நோக்க உணர்வை வழங்குது, மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட். நீ இப்படி சென்றால் நீ வெற்றி அடைவாய், நீ வெற்றி அடைகின்ற பொழுது இந்த சமூகமும் வளம் பெறும். அதுதான் அந்த நோக்க உணர்வை வழங்குதல் என்பது முக்கியமான ஒரு கருத்து. சமூகத்தினுடைய முதன்மையான செயல்பாடு அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு நோக்கத்தை, அர்த்தத்தை வழங்குவது, பாதுகாப்பு மற்றும் அடையாள உணர்வை வழங்குகிறது சமூகம்.
அதன் உறுப்பினர்களுக்கு ஒரு நோக்கத்தை, அர்த்தத்தை வழங்குகிறது. நிச்சயமாக சமூகத்தில் அரசாங்கத்துடைய பங்கு என்ன அப்படின்னா பாதுகாப்பு உணர்வை வழங்குவது. சமூகத்தில் அதாவது குடும்பங்கள் இருக்கின்றன, சிறு சிறு சமூகங்கள் இருக்கின்றன, ஊர்கள் இருக்கின்றன, நகரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் விலங்குகள் போன்ற மனிதர்களும் இருந்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த இவர்களுடைய சமநிலைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் அமைந்து விடுகின்றன. ரவுடிசம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்போ அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன என்று சொன்னால் பாதுகாப்பு உணர்வை வழங்குவது. அதாவது அவரவர்கள் தங்களுடைய கடமைகளை பொறுப்போடு செய்து மகிழ்ச்சியோடு வாழ உரிமையுடையவர்கள் என்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தான் அரசாங்கத்தினுடைய ஒரு பங்கு. பாதுகாப்பு உணர்வை வழங்குவது. சமூகத்தில் அரசாங்கத்தினுடைய பங்கு பாதுகாப்பு உணர்வை வழங்குவது, அதன் குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, சட்டங்களை அமல்படுத்துவது மற்றும் கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற சேவைகளை வழங்குவது தான் இந்த சமூகம், அதாவது அரசாங்கத்தினுடைய பங்கு. சமூகத்தில் அரசாங்கத்தினுடைய பங்கு. சமூகத்தில் கலாச்சாரத்தினுடைய பங்கு எது என்று சொன்னால் அடையாள உணர்வை வழங்குவது. அதாவது சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. நான் தமிழன் அப்படின்னு சொன்னால் இந்தந்த கூறுகள்லாம் ஒரு தமிழ் மனிதனிடம் இருக்கும். ஒரு ஆங்கிலேயன் என்று ஒரு பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இந்தந்த மாதிரி இயல்புகள் இருக்கும். அது அடையாள உணர்வை வழங்குவது. இதுதான் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு நிலை, பழக்க வழக்கம் அப்படிங்கிற அந்த அடையாள உணர்வை வழங்குவது தான் கலாச்சாரத்தினுடைய பங்கு. இப்போ தமிழ் பண்பாடு என்று சொன்னால் தமிழ் பண்பாட்டுக்கே உரிய சில லிபரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கின்றன, அப்ரெசிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கின்றன. அதாவது மனிதனை விடுதலையாக்குகின்ற கூறுகளும் இருக்கின்றன, அவனை அடிமைப்படுத்துகின்ற கூறுகளும் தமிழ் பண்பாட்டிலே இருக்கின்றன. அந்த அடையாள உணர்வை வழங்குது. இதெல்லாம் சரியாக இருக்கும் நமது கலாச்சாரத்தில், இதன்படி செல்ல வேண்டும், இதன்படி செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஐடென்டிட்டி, சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை கொடுப்பது தான் கலாச்சாரத்தினுடைய பங்கு. சமூகத்தில் கலாச்சாரத்தினுடைய பங்கு அடையாள உணர்வை வழங்குவது. கலாச்சாரம் என்பது தலைமுறைக்கு கடத்தப்படும் பகிரப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுடைய தொகுப்பு. இது மக்கள் சிந்திக்கும், செயல்படும் மற்றும் ஒருவருக்கு தொடர்பு கொள்ளும் விதத்தை வடிவமைப்பதே இதுதான் அந்த ஐடென்டிட்டி. தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு எதற்கு பெயர் போனது? விருந்தோம்பல் பண்புக்கு பெயர் போனதுன்னு சொல்கிறோம். விருந்தோம்பல் என்பது தமிழர்கள் கூட பிறந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், அந்த காலத்தில் இருந்தே நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு தமிழ். அதனால தான் வட இந்தியாவிலேருந்து நகைக்கடை உரிமையாளர்கள் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த சென்சஸ்லாம் என்கிட்ட கிடையாது, ஆனால் அதை பார்த்தாலே தெரிகிறது. பிற இன மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களெல்லாம் நிறைய அளவில் இருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால் சென்னை போன்ற நகரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1/3 மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இது எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு வெறுப்போடு நான் சொல்லவில்லை. அதாவது தமிழர்களுடைய ஒரு அடையாளம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்கிறார்கள். அது அடையாள உணர்வு. ஆகவே சமூகத்திலே கலாச்சாரத்தினுடைய பங்கு அடையாள உணர்வை வழங்குவது. கலாச்சாரம் என்பது தலைமுறைக்கு நடத்தக்கூடிய பெயரப்பட்ட நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளுடைய தொகுப்பு. சமூகத்தில் கல்வியினுடைய பங்கு என்ன? நோக்க உணர்வை வழங்குது. சென்ஸ் ஆஃப் பர்பஸ் தான். அது சென்ஸ் ஆஃப் பர்பஸை கொடுப்பது தான் அந்த கல்வி. சமூகத்தில் கல்வியினுடைய பங்கு ஒரு நோக்கத்தை வழங்குவது. தனிநபர் மற்றும் சமூகங்களுடைய வளர்ச்சியிலே கல்வி ஒரு முக்கிய காரணி. இது அதிக தகவல் இருந்த மற்றும் உற்பத்தி செய்யும் மக்கள் தொகையை உருவாக்க உதவுகிறது. இது பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. அடுத்து சமூக இயக்கம். வாட் இஸ் சோஷியல் மூமெண்ட்? சோஷியல் மூமெண்ட்னு சொல்லுவோம். சமூக இயக்கம் என்றால் என்ன? முதல்ல அதை பார்க்கணும். சமூக இயக்கம் என்பது சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய குழுவினருடைய ஒரு கூட்டு நடவடிக்கை. ஒரு சமூக இயக்கம் என்பது சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய குழுவினரால் கடைபிடிக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை. இது ஒரு அரசியல் கட்சி, போராட்டம் அல்லது மத கூட்டமாக இது இருக்காது. இதனுடைய நோக்கமே வேறு. அதாவது சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக இது அமையும். அதுதான் சோஷியல் மூமெண்ட், சமூக இயக்கம் என்று சொல்லுகிறோம். ஆகவே அதனுடைய நோக்கம் பெரிது. ஏதோ சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி, போராட்டம், மதக்கூட்டம் இது போன்ற விஷயங்கள் அல்ல. ஒரு பெரிய அளவில் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவது தான் இந்த சமூக இயக்கம் என்பது. இந்த ஒரு சமூக இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா சமூக மாற்றத்தை கொண்டு வர. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். அதாவது ஒரு சமூக இயக்கத்தினுடைய நோக்கம் சமூக மாற்றத்தை கொண்டு வருவது. அரசியல் அதிகாரத்தை பெறுவதோ, மத நம்பிக்கைகளை பரப்புவதோ அல்லது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதோ அல்ல. சமூக இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் எதை சொல்லலாம்? சிவில் உரிமைகள் இயக்கம் இருக்கிறது, பெண்கள் வாக்குரிமை இயக்கம் இருக்கிறது, சுற்றுச்சூழல் இயக்கம் இருக்கிறது.
இது எல்லாமே சமூக இயக்கங்களுக்கு உதாரணம். சிவில் உரிமைகள் இயக்கம், இப்போ உதாரணமாக இந்த எல்ஜிபிடி எல்லாம் சொல்கிறாங்களே, மூன்றாம் பாலினத்திற்கான உரிமைகள், அவங்களுக்காக போராடுறது, அல்லது அவங்களை ஆதரித்து பேசுவது, அதெல்லாம் சிவில் உரிமைகள் இயக்கத்தில் வரும். அதே போல் யா எனிதிங் கனெக்டட் வித் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அடிப்படை உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இயக்கங்கள் எல்லாமே சிவில் உரிமைகள் இயக்கம். பெண்கள் வாக்குரிமை இயக்கம் இருக்கிறது, பெண்களுடைய விடுதலைக்கான சில இயக்கங்கள். ஆகவே பெண்கள் வாக்குரிமை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் சுற்றுச்சூழல் இயக்கம் இருக்குது. இவை அனைத்துமே சமூக இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தான். சுற்றுச்சூழல் உலகம் முழுவதுமே எல்லாரையும் மெம்பர்ஸாக சேர்த்துருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி. சுற்றுச்சூழலே அதாவது உங்கள் பகுதியில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது உலக அளவில் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த சுற்றுச்சூழல் இயக்கமெல்லாம் இன்று வலுப்பெற்று இருக்கிறது. இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டினால், இந்த இணையதள வசதியினால் அதெல்லாம் இருக்குது. சில சமயங்களில் கேட்பாங்க, நீங்கள் யூ பிகம் த மெம்பர்ன்ட்டு. ஆனால் நம்ம மெம்பருக்கு அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் நடக்குது. அது யாரோ சில பேர், சில தனிநபர்கள் எடுத்து அப்படிப்பட்ட இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பூமி பந்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையினால் அதை செய்கின்றார்கள். அப்போ இது எல்லாமே சமூக இயக்கமாக மாறிவிடுகிறது. ஆகவே உங்கள் தமிழ்நாட்டிலே ஏதாவது சுற்றுப்புற சூழல் அதுக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தால் அதை எழுதி அனுப்புகிறார். அதே போல் பல நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த இயக்க மெம்பர்ஸ், உறுப்பினர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இது எல்லாமே இன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுற்றுச்சூழல் இயக்கமும் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சமூக இயக்கம் தான். அடுத்து வள அணிதிரட்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். வள அணிதிரட்டல்னால் வளத்திரட்டல் கோட்பாடு. வளங்கள்னால் என்னது? ரிசோர்ஸஸ்னால் பணம், மனிதர்கள், ஈவன் ஆன்லைன் மீடியா எக்ஸ்போஷர், அது கூட வளமாக இருக்கும். அப்போ இந்த வள அணிதிரட்டல் கோட்பாடு என்ன சொல்லுவோம்? வள திரட்டல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் என்னென்னா, சமூக இயக்கங்கள் வளங்களை எவ்வாறு திரட்ட முடிகிறது என்பதை விளக்குவதுதான் என்னுடைய நோக்கம். நன்றாக பார்த்துக்கொள்வோம். வள அணிதிரட்டல் கோட்பாடு என்பது சமூக இயக்கங்கள் எவ்வாறு வளங்களை திரட்ட முடிகிறது என்பதை விளக்குவது. வள அணிதிரட்டல் கோட்பாடு என்பது சமூக இயக்கங்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்காக வளங்களை எவ்வாறு திரட்ட முடியும் என்பதை விளக்க முயல்கிறது. இது ஒரு சமூக இயக்கங்கள் அணுகக்கூடிய வளங்கள் எவை? பணம், மக்கள் மற்றும் ஊடக கவனம் ஆகியவற்றிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து அரசியல் செயல்முறை கோட்பாடு, பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தியரி என்று சொல்வார்கள். அரசியல் செயல்முறை கோட்பாடு, அரசியல் செயல்முறை கோட்பாட்டின் முக்கிய கவனம் என்ன? அரசியல் செயல்முறை தான் அதனுடைய முக்கிய இந்த கோட்பாட்டினுடைய முக்கிய கவனம் அரசியல் செயல்முறை தான். அரசியல் செயல்முறை கோட்பாடு என்பது அரசியல் நடத்தை பற்றிய ஆய்வுக்கான ஒரு தத்துவார்த்த அணுகுமுறை. இது தனிநபர்களுக்கும் குழுக்களுக்கும் பொதுக்கொள்கை மற்றும் அரசியல் செல்வாக்கு செலுத்த எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது. அடுத்து புதிய சமூக இயக்க கோட்பாடு, நியூ சோஷியல் மூவ்மெண்ட் தியரி. புதிய சமூக இயக்க கோட்பாட்டின் முக்கிய கவனம் எது என்றால் அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். புதிய சமூக இயக்க கோட்பாடு அடையாள அரசியல் கவனம் செலுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ வளங்கள் கூட திரட்டி விடுகிறார். ஏதாவது ஒரு உலகத்தின் நன்மைக்காக நிதி கொடுங்கள் என்று சொன்னால் செய்கிறார். அதே போல் இந்த டார் போன்ற அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி, அதாவது எதையுமே ஓப்பனாக வெளிப்படையாக உலக மக்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆன்லைன் வசதியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதாவது எந்த அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. அது இந்த மாதிரி, அதாவது அரசுக்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு பொதுவான சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு சமூக இயக்க கோட்பாட்டின்படி ஒரு அடையாள அரசியல் ஒன்று இப்போ வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் மெம்பர்ஷிப் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது நன்கொடையை கொடுத்து அதில் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஐடென்டிட்டி வெளில தெரியாமல், இதெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய சமூக இயக்க கோட்பாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாள அரசியல். புதிய சமூக இயக்க கோட்பாடு அடையாள அரசியல் கவனம் செலுத்துகிறது. மக்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய சமூக மற்றும் அரசியல் சூழலால் வடிவமைக்கப்படுகின்றன என்ற ஒரு கருத்து. இது சமூக மாற்றத்தை உருவாக்குவதிலே கூட்டு நடவடிக்கை மற்றும் கூட்டு அடையாளத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. புதிய சமூக இயக்க கோட்பாடுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்று சொன்னால், மிகவும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவது தான் புதிய சமூக இயக்க கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள். புதிய சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவது. ஸோ இட்ஸ் அ சொசைட்டி ஆஃப் ஈக்குவாலிட்டி.
ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் இதனுடைய புதிய சமூக இயக்க கோட்பாட்டின் நோக்கம். தற்போதுள்ள அதிகார அமைப்புகளை சவால் செய்வதன் மூலம், கூட்டு நடவடிக்கை மற்றும் அடையாளத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மிகவும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முயல்கிறது. சமூக மாற்றத்தை உருவாக்குவது கூட்டு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. அடுத்து சமூகமயமாக்கல், சோஷியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய சமூகமயமாக்கல். சமூகமயமாக்கலுடைய முக்கிய நோக்கம் வந்து உறவுகளை வளர்ப்பது. நிச்சயமாக சோஷியலைசேஷன் என்று சொன்னாலே பிறரோடு தொடர்பு கொள்வது, அந்த தொடர்பு கொள்வதற்கான திறன்களை வளர்ப்பது தான் அந்த சமூகமயமாக்கல். கல்வியிலே சமூகமயமாக்கல் என்று நாம் பேசுகின்ற பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தின் வழியாக அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தின் வாயிலாக உறவுகளை வளர்க்க மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதற்கான திறன்கள் இங்கே வழங்கப்படுகின்றன பல்வேறு செயல்பாடுகளின் வழியாக. ஆகவே சமூகமயமாக்கல் என்பது மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை கற்றுக்கொள்வதும் அவர்களுடன் உறவுகளை வளர்ப்பதும், இது சமூகத்தினுடைய விதிமுறைகள் மற்றும் மதிப்புகளை புரிந்து கொள்வதற்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த சமூகமயமாக்கல் மற்றும் கல்வி அடுத்து வந்து அதை முடிச்சிட்டோம். அந்த 3வது பகுதி முடிந்தது. இப்போ 4வது பகுதியில் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் சமூகமயமாக்கல் மற்றும் கல்வி. இந்த சமூக மாற்றத்திற்கான கல்வி சிந்தனையுடைய வளர்ச்சிக்கு சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு சுவாமி விவேகானந்தா, ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அரபிந்தோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி, பவுலோ ஃப்ரேயர், வால்ஸ்டன் கிராஃப்ட், நெல் நார்டிங்ஸ் மற்றும் சாவித்ரிபாய் புலே இவர்களெல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்திற்கு உதவி செய்தவர்கள். அன்றைய காலகட்டத்தில் இவர்களெல்லாம் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு கல்வியினுடைய வளர்ச்சியை, கல்வி சிந்தனையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள் அல்லது கல்வி சிந்தனைக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர்த்து தேசிய மதிப்புகள், இந்திய அரசில் கூறப்பட்டுள்ள நேஷ்னல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய மதிப்புகள், சோஷலிசம், மதச்சார்பின்மை, நீதி, சுதந்திரம், ஜனநாயகம், கல்விக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய சமத்துவம், சுதந்திரம் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த கல்வி கலாச்சாரத்தின் முக்கிய தாக்கம் ஏற்கனவே வந்து விட்டதை திரும்ப வருகிறது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுவாமி விவேகானந்தருடைய கல்வி சிந்தனையுடைய முக்கிய கவனம் என்ன என்று சொன்னால் அது ஆன்மீக ஞானம். அதாவது கல்வி சிந்தனை வெறுமனே ஏட்டு கல்வியாக இருக்கக்கூடாது, அது அவர்களை ஒரு திறம்பட வாழ்வதற்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இட்டு செல்கின்ற ஒரு ஆன்மீக கல்வியாக இருக்க வேண்டும். ஆகவே ஆன்மீக ஞானத்தை வலியுறுத்துவது சுவாமி விவேகானந்தருடைய கல்வி சிந்தனை. கல்வி என்பது பொருள் ஆதாயம் அல்லது சமூக சீர்திருத்தத்தை விட ஆன்மீக ஞானம் மற்றும் சுய உணர்தலில் செல்ஃப் ரியலைசேஷன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் நம்புகிறார். கல்வி என்பது ஒரு நபருடைய உள் திறனை வளர்க்கவும் அவர்களுடைய உயர்ந்த ஆன்மீக திறனை அடைய உதவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். அதேபோல் ரவீந்திரநாத் தாகூரை பார்க்கிறோம். 1901 ரவீந்திரநாத் தாகூர் நிறுவிய பள்ளியினுடைய பெயர் என்ன? அது விஸ்வபாரதி. ரவீந்திரநாத் இதில் சின்ன பிரச்சனை இருக்கிறது. அதாவது இந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொள்வோம் என்றால் அது சாந்திநிகேதன் தான் சொல்லணும். பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அது சாந்திநிகேதன். விஸ்வபாரதி என்பது யூனிவர்சிட்டி, அது 1921 தான் வருது. அதனால் இந்த கேள்வியை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள விட இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. 1901 ரவீந்திரநாத் நிறுவிய பள்ளியினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் நிச்சயமாக சாந்திநிகேதன். 1921 ரவீந்திரநாத் தாகூர் நிறுவிய அந்த பல்கலைக்கழகத்துடைய பெயர் என்ன என்று கேட்டால் அது விஸ்வபாரதி. ஆகவே அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். இங்கே ஆன்சர் வந்து தப்பு. அதான் 1921 தொடங்கப்பட்டது தான் விஸ்வபாரதி என்ற அந்த பல்கலைக்கழகம். இந்திய கலாச்சாரத்தை மேற்கத்திய நாடுகளோடு பகிர்ந்து கொண்டது அந்த விஸ்வபாரதி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். ரவீந்திரநாத் தாகூர் தனது கல்வி தத்துவத்தை பற்றி விவாதித்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன? இவரை 4 புத்தகங்கள் எழுதிக்கிறார். வீடு மற்றும் உலகம், கீதாஞ்சலி, தேசியவாதம், நேஷனலிசம், கல்வி மற்றும் வாழ்க்கையுடைய முக்கியத்துவம். இதில் தனது கல்வி தத்துவத்தை பற்றி எந்த புத்தகத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால் கல்வி மற்றும் வாழ்க்கையின் முக்கியத்துவம், எஜுகேஷன் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப். அந்த இதில் தான் வந்து இவர் தன்னுடைய தத்துவத்தை பற்றி விவாதிக்கின்றார். ஆகவே கல்வி மற்றும் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிற நூலில் தான் அவர் தன்னுடைய தத்துவத்தை பற்றி விவரிக்கின்றார். கல்வியும் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்பது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புத்தகம். அதில் அவர் தனது கல்வி தத்துவத்தை பற்றி விவாதிக்கின்றார்.
தேசியவாதம் குறித்த தனது கருத்துக்களை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் நேஷனலிசம், சிம்பிளி நேஷனலிசம், தேசியவாதம். இந்த நேஷனலிசம், தேசியவாதம் என்பது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புத்தகம். அதில் அவர் தேசியவாதம் குறித்த கருத்துக்களை எழுதியிருக்கிறார். மதம் குறித்த தனது கருத்துக்களை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் என்ன? அது கீதாஞ்சலி என்பது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புத்தகம். அதில் அவர் மதம் குறித்த தனது கருத்துக்களை விவாதிக்கின்றார். அடுத்து மகாத்மா காந்தியினுடைய கருத்தாக்கத்திற்கு பின்னால் இருந்த முக்கிய கருத்து என்ன? அவருடைய அந்த கல்வி தத்துவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், தன்னம்பிக்கையை ஊக்குவிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து மகாத்மா காந்தியில் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் சுதந்திரம் அடைய போகிறதுக்கு முன்னாலேயே என்ன அவர் இறந்துட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லை, ஆகஸ்ட் 15 அவர் இல்லை என்று தான் நான் சொல்லணும். இருந்திருந்தால் வித்தியாசமாக இருந்திருக்கும். அன்றைக்கி காலகட்டத்தில் அவரை கொண்டுட்டாங்க. ஆனால் அது இந்திய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் மிக அருமையாக தன்னுடைய புத்தகங்களிலே எழுத்துக்களிலே சொல்லியிருக்கார். தன்னம்பிக்கை. ஏன்னா தன்னம்பிக்கையற்ற ஒரு அடிமை சமூகமாக பல நூற்றாண்டுகள், 2 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர் கீழ் வாழ்ந்தார்கள் என்ற காரணத்திற்காக நமது மக்களுக்கு தேவை தன்னம்பிக்கை என்பதை ஊக்குவிப்பதற்காக ஒரு கல்வி தத்துவத்தை உருவாக்கினார். அதாவது சொந்த காலிலே நிற்க வேண்டும், சுயமாக ஒன்றை செய்து பொருளீட்ட வேண்டும், அந்த பொருளீட்டுவதால் படிக்க வேண்டும். லேர்னிங் ஒயில் லேர்னிங் என்பதெல்லாம் அவருடைய கருத்து. அது தன்னம்பிக்கை ஊக்குவிப்பதற்காக அவர் கொண்டிருந்த ஒரு கல்வி தத்துவம். ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான திறன்களை வழங்குவதை விட கல்வி என்பது தனிநபருடைய நம்பிக்கை மற்றும் தன்னிறைவை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே மகாத்மா காந்தி நம்பினார். கல்வியுடைய மிக முக்கியமான கூறு எது என்று மகாத்மா காந்தி நம்பினார்னா, நம்ம கேரக்டர், அதாவது இந்த பாத்திரம்னு சொல்லியிருக்கேன், அது கேரக்டர்ன்ற அது சரியாக மொழிபெயர்க்கல. பாத்திரம் அப்படிங்கிறது இல்லை, கேரக்டர் என்பது குணநலன். மகாத்மா காந்தி கல்வியுடைய மிக முக்கியமான கூறு குணம் என்று, அது உடல், மனம் மற்றும் ஆன்மீக பயிற்சியுடைய கலவையின் மூலம் வளர்க்கப்பட வேண்டும் என்று அவர் நம்பினார். அதேபோல் அரவிந்தருடைய கல்வி சிந்தனையுடைய முக்கிய கவனம் எது என்று நான் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஆன்மீக வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அரவிந்தருடைய கல்வி சிந்தனை சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை விட ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய உணர்தலை ஊக்குவிப்பதில் முக்கியமாக கவனம் செலுத்தியது. இதன் வழியாக தன்னிறைவு அடையலாம். ஆகவே ஒரு நாடு தன்னிறைவு அடைய முடியும். அந்த மாதிரியான அது இன்டைரக்ட் லிங்க் அதில் இருக்குது. ஆகவே அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை, சுய உணர்தலை வலியுறுத்தியவர் அரவிந்தர். தனிநபர்கள் தங்கள் உயர்ந்த திறனை அடையவும் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளர்க்கவும் கல்வி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நம்பினார். அதேபோல் ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தியுடைய கல்வி சிந்தனையுடைய முக்கிய கவனம் என்ன என்று சொன்னால் நிச்சயமாக சமூக மாற்றம், சோஷியல் சேஞ்ச். ஸோ ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கிய இந்திய கல்வி சிந்தனையாளர். அவர் சமூக மாற்றம் மற்றும் மாற்றத்திற்கான ஒரு கருவியாக கல்வியை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். கல்வி என்பது தனிநபர்களையும் சமூகங்களையும் மிகவும் சமமான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்க அதிகாரம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். கல்வி அதிகாரத்தை தர வேண்டும், ஆற்றலை தர வேண்டும், ஒரு விதமான பவரை தர வேண்டும். தனிநபர்கள் மற்றும் சமூகங்களை மிகவும் சமமான மற்றும் நீதியான வழியிலே ஒரு சமூகமாக உருவாக ஒரு அதிகாரத்தை கல்வி தர வேண்டும் என்று அவர் சொன்னார். சமூகத்தில் கல்வியுடைய பங்கு குறித்து ஜே.கே. கிருஷ்ணமூர்த்திய பார்வை என்ன? அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கல்வி தனிநபர்களையும் சமூகங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு கருவி தான் கல்வி என்பது. அதுதான் அவருடைய கருத்து. தனிநபர்களையும் சமூகங்களையும் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றுவது தான் கல்வியினுடைய நோக்கம். அதற்காகத்தான் கல்வி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஸோ ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி கல்வி என்பது தனிநபர்களையும் சமூகங்களையும் மிகவும் சமமான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்க அதிகாரம் தரப்பட வேண்டும் என்று நம்பினார். அதிகாரத்தை கல்வி தர வேண்டும் என்று நம்பினார். கல்வி என்பது தற்போதைய நிலையை பேணுவதற்கு பதிலாக, அதாவது தற்போதைய நிலை என்று சொன்னால் ஒரு அன்ஜஸ்ட் சொசைட்டி, சொசைட்டி ஆஃப் இன்ஜஸ்ட், இந்த நிலையை தொடர்ந்து பராமரிப்பதற்கு பதிலாக சமூக மாற்றத்தையும் எதிர்காலத்திலே மக்களுக்கு தேவையான அமைதி வளங்களை தரக்கூடிய அளவிற்கு அது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தியினுடைய கல்வி பற்றிய ஒரு சிந்தனை. அடுத்து பவுலோ ஃப்ரையர் என்பது விமர்சன கல்வியியல், கிரிட்டிக்கல் பெடகஜி என்று சொல்லக்கூடிய விமர்சன கல்வியலை உருவாக்கியவர் இந்த பவுலோ ஃப்ரையர்.
ஸோ விமர்சன கல்வியாளருடைய மூலக்கல்லாக கருதப்படும் பவுலோ ஃப்ரையர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களுடைய கற்பித்தல், அதாவது பெடகஜி ஆஃப் தி ஆப்ரஸ்ட் என்று சொல்வார். பெடகஜி ஆஃப் தி ஆப்ரஸ்ட் என்பது விமர்சன கல்வியாளருடைய மூலக்கல், பவுலோ ஃப்ரையர்னால் எழுதப்பட்டது. ஸோ அந்த பவுலோ ஃப்ரையருடைய புத்தகம் ஒடுக்கப்பட்டவருடைய கற்பித்தல், விமர்சன கற்பித்தல் ஒரு மூளைக்கல்லாக கருதப்படுகிறது. இது கல்விக்கும் சமூக மாற்றத்திற்கு இடையிலான உறவை ஆராயும் ஒரு புத்தகம்தான் இந்த த பெடகஜி ஆஃப் தி ஆப்ரஸ்ட் ரிட்டன் பை பவுலோ ஃப்ரையர். பவுலோ ஃப்ரையருடைய விமர்சன கல்வியல் கருத்தினுடைய பின்னணியில் உள்ள முக்கிய கருத்து என்ன? அதாவது மாணவர்களுக்கு விமர்சன ரீதியாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கும். எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் இது சரியா தவறா, அவர்கள் சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதையெல்லாம் கல்வியிலேயே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சன கண்ணோட்டத்தோடு எதையும் உற்று நோக்க வேண்டும். அதற்கான ஒரு சிந்தனையை கற்றுக் கொடுப்பது தான் கல்வியினுடைய நோக்கம் என்பது அவருடைய கருத்து. மாணவர்களுக்கு விமர்சன ரீதியாக சிந்திக்க கற்றுக் கொடுப்பது கல்வியினுடைய முக்கிய பொறுப்பு என்பது அவருடைய கருத்து. பவுலோ ஃப்ரையருடைய விமர்சன கற்பித்தல் கருத்து மாணவர்களுக்கு விமர்சன ரீதியாக சிந்திக்கவும், தற்போதைய நிலை என்றால் இப்பொழுது சமச்சீரற்ற அல்லது சமமற்ற ஒரு சமூகம், அதுதான் இப்போ தற்போதைய நிலை, அதை கேள்விக்குள்ளாக்குவதும் கற்றுக் கொடுக்கும் கருத்தை அடிப்படையாகும். இது மாணவர்கள் ஏற்கனவே உள்ள அதிகார அமைப்புகளை சவால் செய்யவும் சுயமாக சிந்திக்க ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கல்வி வடிவம். பவுலோ ஃப்ரையருடைய விமர்சன கல்வியல் கருத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? பவுலோ ஃப்ரையருடைய விமர்சன கல்வியல் கருத்தினுடைய முக்கிய நோக்கம் விமர்சன குடிமக்களை உருவாக்குவது. பவுலோ ஃப்ரையருடைய விமர்சன கல்வியல் கருத்தினுடைய முக்கிய குறிக்கோள் சுயமாக சிந்திக்கவும் இருக்கும் அதிகார அமைப்புகளை சவால் செய்யவும் கூடிய விமர்சன குடிமக்களை உருவாக்குவது. இது மாணவர்களை விமர்சன ரீதியாக சிந்திக்கவும், தற்போதைய நிலையை கேள்விக்குள்ளாக்குவதும், அதனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கல்வி வடிவம். அடுத்து மேரி வால்ஸ்டன்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி 1792 ஒரு அருமையான புத்தகத்தை, அதாவது பெண் கல்வியினுடைய சிறப்பு பற்றியும் பெண்களுக்கு எவ்வாறு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு புத்தகத்தை, செல்வாக்குமிக்க ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார் 1792. ஆகவே அந்த கல்வி சிந்தனையில் வளர்ச்சியில் மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய மிகவும் செல்வாக்குமிக்க படைப்பு எது என்று சொன்னால் அதுதான். எதுனா எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிறது தான் மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய கல்வி சிந்தனையுடைய வளர்ச்சியில் மிகவும் செல்வாக்குமிக்க படைப்பு. 1792 வெளியிடப்பட்ட அவரது எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். இந்த புத்தகத்தில் வால்ஸ்டன்கிராஃப்ட் பெண்கள் ஆண்களைப் போலவே கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதே உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார். கல்வி பகுத்தறிவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அது பாரம்பரிய கல்வி மாதிரியை பின்பற்றுவதற்கு பதிலாக தனிநபருக்கு ஏற்றவாறு கல்வி வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டவர் தான் இந்த மேரி வால்ஸ்டன்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் உரிமை போராளி அல்லது பெண் உரிமையை தூக்கி பிடித்த அந்த பெண்மணி. மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய பணி சமூக மாற்றத்திற்கு எவ்வாறு பங்களித்தது? மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய பணி பெண்களின் உரிமைகளுக்காக வாதாடுவதன் மூலம், பாரம்பரிய பாலின பாத்திரங்களை சவால் செய்வதன் மூலம் சமூக மாற்றத்திற்கு பங்களித்தது. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கும் அதே உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். அவரது பணி பெண்ணிய இயக்கத்தை ஊக்குவிக்க உதவியது மற்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் உள்ள அதிக சமத்துவத்திற்கு அது வழிவகுத்தது. அதிக சமத்துவம் இருக்கணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்தவர் மேரி வால்ஸ்டன்கிராஃப்ட். கல்வியுடைய முக்கியத்துவம் குறித்து மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய பார்வை என்ன? மேரி வால்ஸ்டன்கிராஃப்ட் கல்வி என்பது ஒரு தனிநபருடைய வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு இன்றியமையாது. கல்வி என்பது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டதாகவும் பாரம்பரிய கல்வி மாதிரியை பின்பற்றுவதற்கு பதிலாக தனிநபருக்கு ஏற்றவாறு கல்வி வடிவமைக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார். பாலினம், வர்க்கம் அல்லது இனம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் கல்வி அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். மேரி வால்ஸ்டன்கிராஃப்டினுடைய மிகவும் பிரபலமான படைப்பு எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். பெண்களின் உரிமைகளை நியாயப்படுத்துதல், அந்த விண்டிகேஷன் சொல்கிறது பெண்களின் உரிமைகளை நியாயப்படுத்துதல். எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன்கிறது தான் 1792 அவர் எழுதிய மிக அருமையான ஒரு புத்தகம், ஒரு புதிய படைப்பு, பெண் விடுதலைக்கான ஒரு புதிய படைப்பு என்றே சொல்ல வேண்டும். ஆகவே தான் அவர் இன்று நினைவு கூறப்படுகிறார்.
அடுத்து மேரி வால்சன்கிராஃப்டினுடைய மிக பிரபலமான படைப்பு 1792 வெளியிடப்பட்ட எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். இந்த படைப்பு பெண்ணிய தத்துவத்தினுடைய ஆரம்பகால படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களுடைய சமத்துவத்திற்காக இது வாதிட்டது. சமூக மாற்றத்திற்கான திறவுகோல் என்ன என்று மேரி வால்சன்கிராஃப்ட் நம்பினார். நிச்சயமாக கல்வி, அதுக்கான கருவி. சமூக மாற்றத்தை கல்வி மட்டுமே செய்ய முடியும் என்பது எல்லாம் அன்றைய நாளிலும் சரி இன்றைய நாளிலும் சரி எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருவி. சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி என்று சொன்னால் அது நிச்சயமாக கல்வி தான். சமூக மாற்றத்திற்கான திறவுகோல் கல்வி என்று மேரி வால்சன்கிராஃப்ட் நம்பினார். பாலினத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அது தனிநபருடைய தேவைகள் மற்றும் நலன்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதிட்டார். சமூகத்தில் பெண்களின் பங்கு பற்றி மேரி வால்சன்கிராஃப்ட் என்ன நம்பினார், எதை நம்பினார் என்று சொன்னால், பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சம உரிமைகளும் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அதை தனது புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். மேரி வால்சன்கிராஃப்ட் கல்வி உரிமை, வேலை செய்யும் உரிமை மற்றும் வாக்களிக்கும் உரிமை உள்ளிட்ட ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அதே உரிமைகள் இருக்க வேண்டும் என்று நம்பினார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓட்டிங் ரைட்ஸே பெண்களுக்கு இல்லை என்று கூட சொல்லலாம். 1900 அந்த தொடக்க காலத்திலே அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. பிற்பாடு தான் பெண்களுக்கும் வாக்குரிமையே தரப்பட்டதாகலாம் நமக்கு வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அந்த காலத்தில் எல்லா நாடுகளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கிறது என்பதால் தான் அதை கூட ஒரு உரிமையாக சொல்லுகிறார் மேரி வால்சன்கிராஃப்ட். அடுத்து குழந்தைகளுடைய கல்வி பற்றி மேரி வால்சன்கிராஃப்ட் என்ன நம்பினார், அதாவது குழந்தைகளுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். மேரி வால்சன்கிராஃப்ட் குழந்தைகள் தங்கள் பாலினம் அல்லது வகுப்பிற்கு ஏற்ப கல்வி கற்பதற்கு பதிலாக அவர்களுடைய ஆர்வங்கள் மற்றும் திறன்களுக்கு ஏற்ப, அதாவது சில சமயங்களில் நாம் ஜெண்டர் ஸ்டடீஸ் என்று சொல்லுவோம். பெண்களுக்கு இது போன்ற பாடங்கள், ஆண்களுக்கு இது போன்ற பாடங்கள், அப்படி இருக்கக்கூடாது என்று 1700களிலேயே இந்த 18வது நூற்றாண்டிலே வலியுறுத்தியவர் மேரி வால்சன்கிராஃப்ட். ஆணோ பெண்ணோ அவர்களுடைய திறமைக்கு அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்றவாறு கல்வி தரப்பட வேண்டும், அவர்கள் திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் கவனம் செலுத்தினார் இந்த மேரி வால்சன்கிராஃப்ட். ஆகவே குழந்தைகளுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஜெண்டர் பயஸ்டு ஸ்டடீஸ்லாம் இருக்கக்கூடாது. அதாவது பெண்களுக்கென்றால் இந்த கல்வி, இந்த படிப்புகள், ஆண்களுக்கென்றால் இந்த படிப்புகள் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று வாதிட்டார். இன்றைய நாளில் அது ஏற்புடைய கருத்து. அது மட்டுமல்ல, இன்று அதை நாம் ஆமோதிப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். யார் எதை வேண்டுமானால் எடுத்து படிக்கலாம். இன்று சுனிதா வில்லியம்ஸ் போன்ற பெண்கள் பல சாதனைகள், விண்ணிலே சென்று சாதனைகள் புரியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆர்வங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன, கல்வி தரப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இதற்கு முன் உதாரணமாக இருக்கின்றது. அடுத்து சமூகத்தில் திருமணத்துடைய பங்கு பற்றி மேரி வால்சன்கிராஃப்ட் என்ன நம்பினார், அதாவது திருமணம் பரஸ்பர மரியாதை மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று வாதிட்டார். திருமணம் என்பது பொருளாதார தேவையை விட பரஸ்பர மரியாதை மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று மேரி வால்சன்கிராஃப்ட் நம்பினார். திருமணம் என்பது ஆதிக்கம் மற்றும் அடிபடிதல் உறவாக இல்லாமல் சமமானவர்களுடைய கூட்டாண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். சமூகத்தில் மதத்தினுடைய பங்கு பற்றி இந்த மேரி வால்சன்கிராஃப்ட் என்ன நம்பினார், மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரா? நிச்சயமாக இல்லை. ஒழுக்கத்தை மேம்படுத்த மதம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். மதம் மக்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மேரி வால்சன்கிராஃப்ட் நம்பினார். கீழ்ப்படிதல் மற்றும் சமர்ப்பிப்பை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக மக்களுக்கு கருணை மற்றும் இரக்கத்தை கற்பிக்க மதம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வாதிட்டார். கல்வி சிந்தனையின் வளர்ச்சிக்கு நெல் நோடிங்ஸ், இப்போ அடுத்த ஒரு தத்துவ அறிஞருக்கு சொல்லுகிறோம், அவர் தான் நெல் நோடிங்ஸ். இவரும் ஒரு பெண்மணி தான், நிச்சயமாக ஒரு பெண்மணி. கல்வி சிந்தனையுடைய வளர்ச்சிக்கு நெல் நோடிங்ஸ் முக்கிய பங்களிப்பு என்ன, இது கேர் எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நெல் நோடிங்ஸ்ன்னு சொன்னாலே அது கேர் எத்திக்ஸ், பராமரிப்பு நெறிமுறை. அதாவது வெறுமனே கருத்துக்கள் என்ற அளவிலே இல்லாமல் கல்வி என்பது ஒருவர் மற்றவருக்கு கருத்து செலுத்தி அன்பு செய்து இரக்கம் காண்பித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த பராமரிப்பு நெறிமுறைகள், கேர் எத்திக்ஸ் என்பதுதான் கல்வியினுடைய முக்கிய பங்காக இருக்க வேண்டும் என்று வாதிட்டவர் இந்த நெல் நோடிங்ஸ் என்ற பெண்மணி. பராமரிப்பு நெறிமுறைகள், நெல் நோடிங்ஸ் பாரம்பரிய நெறிமுறை கோட்பாட்டுகளுக்கு மாற்றாக உருவாக்கிய
பராமரிப்பு நெறிமுறைகள் குறித்த தனது பணிக்காக மிகவும் பிரபலமானது. சுருக்க கொள்கைகள் அல்லது விதிகளை விட, அதாவது பெரிய பெரிய ஃபிலாசபி ட்ரீட்டிஸ்லாம் சொல்லாமல், பெரிய பெரிய அப்ட்ராக்ட் கருத்துக்களை எல்லாம் கல்வியில் சொல்லாமல், ஒருவர் மற்றவருக்கு எவ்வாறு உதவ வேண்டும், அன்பு பரிவு பாசம் எவ்வாறு காட்ட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும், அந்த திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அந்த கேர் எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பராமரிப்பு நெறிமுறை. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சமூக மாற்றத்தில் கல்வியின் பங்கு குறித்து நெல் நோடிக்ஸுடைய பார்வை என்ன? கல்வியுடைய பங்கு குறித்து நெல் நோடிக்ஸுடைய பார்வை சமூக மாற்றத்துக்கு. கல்வி என்பது பராமரிப்பு நெறிமுறைகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும். கல்வி என்பது பராமரிப்பு நெறிமுறைகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும். சுருக்கமான கொள்கைகள் மற்றும் விதிகளை விட தார்மீக முடிவெடுப்பதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கிடையேயும் மாணவர்கள் அவர்களுடைய சகாக்களுக்கு இடையேயும் அக்கறையுள்ள உறவுகளை வளர்ப்பதிலே கல்வி கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் கேர் எத்திக்ஸ். ஒருவர் மற்றவருக்கு அன்பு பரிவு பாசம் காட்டுதல், அதற்கான திறன்களை வளர்த்தல் தான் கல்வி என்பது தான் இவருடைய வாதம். கல்வியில் ஆசிரியருடைய பங்கை நெல் நோடிங்ஸ் எவ்வாறு கருதினார்? உறவுகளை வளர்ப்பவர்களாக ஆசிரியர்களை பார்க்கிறார். அதாவது வெறுமனை கருத்துக்களை சொல்பவர்களாக என்று இல்லாமல் வகுப்பறையிலே மாணவர்களுக்கிடையே உறவுகளை வளர்ப்பவர்களாக ஆசிரியர்களை இவர் பார்க்கிறார். நெல் நோடிங்ஸ் ஆசிரியர்களை வெறுமனை அறிவின் ஆதாரங்களாக கருதாமல் உறவுகளை வளர்ப்பவர்களாக கருத வேண்டும் என்று வாதிடுகின்றார். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுடன் அன்பான உறவுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். இது சிறந்த கற்றல் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர் வாதிடுகின்றார். அடுத்த முக்கியமான ஒரு நபர் சாவித்ரி புலே. இவரும் பழங்காலத்தில் வாழ்ந்த ஒருவர். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்க்கையிலே ஓரங்கட்டப்பட்ட மக்கள், டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் என்றெல்லாம் பேசுகிறோம். சிறப்பான கல்வி அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்று நமது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்திலே அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்கின்றன, அதற்கான சட்ட திருத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட, அதாவது மிகவும் வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கின்ற ஓரங்கட்டப்பட்ட மக்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் இந்த சாவித்திரி புலே. அது மிக சிறப்பான ஒரு சிந்தனை. இந்த காலகட்டத்தில் பேசுவது எளிது, ஏனென்றால் வளர்ந்துபட்ட ஒரு சமூகமாக இருக்கிறோம், அதை பேசுகிறோம், அதை ஆமோதிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே சாவித்திரி புலே போன்ற அந்த பெண்மணி அந்த மக்களுக்கென்று, அதாவது பணக்காரர்களுக்கோ அல்லது வசதி உள்ளவர்களுக்கோ நான் பள்ளியை நிறுவேன் என்று இல்லாமல், இது போன்ற கீழே வாழ்வினுடைய கீழே இருக்கக்கூடிய ஓரங்கட்டப்பட்ட இந்த மாணவர்களுக்கு கல்வி அறிவு தரப்பட வேண்டும் என்று உறுதியாக நின்று ஒரு பள்ளிக்கூடத்தையே தொடங்கியவர் தான் இந்த சாவித்திரி புலே. ஆகவே தான் அவருக்கு நாம் இன்று சிறப்பு செய்கின்றோம். இந்தியாவிலேயே முதல் பெண்களுக்கான பள்ளியை நிறுவியதான் அவருடைய சாதனை. இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட சாதி குழந்தைகளுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் இந்த சாவித்திரிபாய் புலே. இது விடுதலைக்கு முன்பாகவே நிகழ்ந்த, கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். 1848 இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. சாவித்திரிபாய் புலே இந்தியாவில் ஒரு முன்னோடி சமூக சீர்திருத்தவாதி. 1848ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஓரங்கட்டப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான முதல் பள்ளியை நிறுவிய பெருமைக்குரியவர் இவர்தான். இது இந்தியாவில் கல்வி சிந்தனை மற்றும் சமூக மாற்றத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு. எங்காவது ஒரு விதை இருக்கிறது, அந்த விதையை கொண்டு ஒரு பிளான்ட் வளர்கிறது என்று சொல்வதை போலத்தான் இது போன்ற பெண்மணிகளுடைய அந்த செயல்பாடு. இது ஒரு சிறிய செயல்பாடாக இருக்கலாம் அந்த காலகட்டத்தில், அதுதான் இன்றைக்கு பெரிய அளவிலே வளர்ந்து ஏழைகள் பயன்பெற வேண்டும், ஓரங்கட்டப்பட்ட மாணவ கண்மணிகளுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்ற சிந்தனை இன்று இருக்கிறது. அதற்கு வித்திட்டவர் அவர் என்று சொன்னால் மிகையாக. சாவித்திரிபாய் புலேவுடைய கல்வி சீர்திருத்தங்களுடைய முக்கிய கவனம் என்றால் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல். சாவித்திரிபாய் புலே இந்தியாவில் ஒரு முன்னோடியான சமூக சீர்திருத்தவாதி. 1848ஆம் ஆண்டில் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான முதல் பள்ளியை நிறுவிய பெருமைக்குரியவர். கல்வி மூலம் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதில் அவருக்கு முக்கிய கவனம் இருந்தது. அவர் பெண்கள் உரிமைகள் மற்றும் கல்விக்கான வலுவான ஆதரவாளராக இருந்தார். சாவித்திரிபாய் புலேவுடைய கல்வி சீர்திருத்தங்களுடைய முக்கிய தாக்கம் என்னன்னு சொன்னால் அதிகரித்த சமூக இயக்கம். இவருடைய அந்த சிந்தனையின் விளைவாக எண்ணற்ற சோஷியல் மூமெண்ட்ஸ்,
ஏழை மக்களுக்கான சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் என்றெல்லாம் அதிகரித்தது என்று கூட நாம் சொல்லலாம். அது உண்மையிலும் உண்மை. சாவித்ரிபாய் புலேயுடைய கல்வி சீர்திருத்தங்கள் இந்தியாவில் சமூக இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஏனென்றால் அவை தலித் மற்றும் பழங்குடி குழந்தைகள் கல்வி பெற அனுமதித்தன. இதனால் அவர்கள் மேல் நோக்கிய சமூக இயக்கத்திற்கான அப்வேர்டு மொபிலிட்டி, அதைத்தான் சொல்கிறேன், அதாவது வாழ்க்கையில் உயர்வு அதிகரித்தது. இந்தியாவிலே கல்வி சிந்தனை மற்றும் சமூக மாற்றத்தினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய பங்களிப்பாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சோசலிசத்தினுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, சோசலிசம் என்றால் என்ன? இது சோசலிசம் என்பது உற்பத்தி மற்றும் விநியோக சாதனங்களை ஒட்டுமொத்த சமூகமும் சொந்தமாக்கி கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் வாதிடும் ஒரு சமூக அமைப்பு முறை. சோசலிசம் என்பது உற்பத்தி மற்றும் விநியோக சாதனங்களை ஒட்டுமொத்த சமூகம் சொந்தமாக்கி கொள்ள. அதன் நிமித்தமாகத்தான் 1976 இது சேர்க்கப்பட்டது. அந்த சமயத்தில் தான் இந்த பிரைவி பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை ஒழிக்கப்பட்டது. அதாவது அந்த பழங்கால மன்னர்களுக்கு ஒரு அன்பளிப்பாக நிறைய பணம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அது வரைக்கும் இந்த சோசலிசம் என்ற கருத்து தோன்றிய பிற்பாடு தான் அனைவருக்கும் எல்லாம் எல்லாம் அனைவருக்கும் அந்த கருத்தை ஒட்டித்தான் அந்த ஏற்கனவே கொடுத்து வந்த அந்த பண முடிப்பை நிறுத்தினார்கள். பிரைவி பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண அன்பளிப்பை அந்த பழைய அரசர்களுக்கு அல்லது அந்த வம்சாவளிகளுக்கு கொடுத்து வந்த அந்த பணத்தை நிறுத்தினார்கள். இந்த சோசலிசம் என்ற கருத்து 1976 வந்தபோது. ஆகவே இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சோசலிசம் என்பது தனிநபர்கள் அல்லது அரசாங்கத்தால் அல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தால் உற்பத்தி மற்றும் விநியோக வழிமுறைகளுடைய கூட்டு உரிமை மற்றும் கட்டுப்பாட்டை ஆதரிக்கும் ஒரு சமூக அமைப்பு. அதுதான் சோஷலிசம் என்று சொல்லுது. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள மதச்சார்பின்மை என்பதன் பொருள் என்ன? வாட் இஸ் செக்குலரிசம்? செக்குலரிசம் மதச்சார்பின்மை என்று சொன்னால் அரசாங்கத்திற்கும் ஒருவருடைய ஃபெய்த்துக்கும் தொடர்பு இல்லை. அரசாங்கம் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கும். அதுதான் இந்த செக்குலரிசம் என்பது. தனிநபர்கள் தங்கள் மதங்களிலே அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் அரசாங்கம் அதிலே தலையிடாது. அதுதான் மதச்சார்பின்மை. அதாவது மதமே வேண்டாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. மதச்சார்பின்மை என்பது மத நடுநிலைமை. அதாவது நம்பிக்கையையும் அரசையும் ஒன்றாக்கக்கூடாது. அது சில அரசுகளில் அது இருக்கின்றன, சில அரசாங்கங்களில் அது இருக்கின்றன. இப்போ உதாரணம் பாகிஸ்தான் என்று சொன்னால் அது இஸ்லாமியருக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு. இஸ்லாமிய நாடுகள் என்ற கூட்டமைப்பெல்லாம் இருக்கிறது. இஸ்லாமியருக்கு என்று தனி பேர்களை அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை மதச்சார்பின்மை என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே அமெரிக்கா கூட மதச்சார்பின்மை நாடு என்று சொன்னால் எல்லா மக்களையும் அது ஏற்றுக்கொள்வது. நீ இந்த மாதிரி தான் பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்காவோ இந்தியாவோ சொல்வதில்லை. ஆகவே மதச்சார்பின்மை என்பது மத நடுநிலைமை மற்றும் நம்பிக்கையும் அரசையும் தனியாக பிரிப்பதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி மதச்சார்பின்மை என்பது மத சுதந்திரம், ஒற்றுமை, பாகுபாடு அல்லது சைப்பின்மை ஆகியவற்றை காட்டிலும் மத நடுநிலைமை மற்றும் நம்பிக்கையும் அரசையும் தனியாக பிரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள நீதியின் அர்த்தம் என்ன? நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் நியாயத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்யும் சட்டங்களுடைய அமைப்பு தான் நீதி. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி நீதி என்பது செல்வந்தர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் அல்லது சலுகை பெற்றவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதை விட அனைத்து குடிமக்களுக்கும் நியாயத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்யும் சட்டங்களுடைய அமைப்பு தான் நீதி என்பது. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சுதந்திரத்தினுடைய பொருள் என்ன? சுதந்திரம் என்பது குடிமக்கள் தங்கள் உரிமைகளை எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு தான் சுதந்திரம் என்பது. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள், வரம்புகள் அல்லது தண்டனை என்று இல்லாமல் குடிமக்கள் தங்கள் உரிமைகளை குறுக்கீடு இல்லாமல் பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு அரசாங்கம். தவறு செய்தால் தண்டனை இருக்கும், அதுவே, அதை இங்கு சொல்லவில்லை. தங்கள் உரிமைகளை குறுக்கீடு இல்லாமல் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு தான் சுதந்திரம் என்பது. அதே நேரத்தில் சுதந்திரம் என்பது அதுதான் சொல்லுவாங்க, ஒருவருடைய சுதந்திரம் என்பது அடுத்தவருடைய நுனி மூக்கு வரை தான். நான் கம்பை சுழற்றுகிறேன், நான் சுதந்திரமானவன் என்று ரோட்டில் நாம் சொல்ல முடியாது. நம்முடைய சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு மறக்க, அதை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் தண்டனை கிடைக்கும், அது வேறு. ஆனால் அதே நேரத்தில் உரிமைகளை குறுக்கீடு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு போக்கும் இருக்குது, அதுதான் சுதந்திரம். நான் ரோட்டிலே செல்லுகின்ற பொழுது டான்ஸ் ஆடி செல்லுகிறேன் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு. ஆனால் அந்த தடியை வைத்துக்கொண்டு செல்லும்போது அடுத்தவருடைய மூக்கிலே படுகிறது என்று சொன்னால் அவருடைய சுதந்திரத்திற்கு நான் ஊறு விளைவிக்கின்றேன். அது சுதந்திரம் என்று சொல்லாது இந்திய அரசியலமைப்பு. அப்பொழுது தண்டனை கிடைக்கும். ஆனால் பொதுவாக
ரோட்டில் வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு போக முடியுமா? போக முடியும். எப்பொழுது? அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல். அதைத்தான் இந்த சுதந்திரம் என்ற விஷயம் சொல்லுகிறது. இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள ஜனநாயகத்தினுடைய அர்த்தம் என்ன? ஜனநாயகம் என்பது மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கொண்ட ஒரு அரசாங்கம். ஜனநாயகம் என்பது மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்து அதிகாரம் கொண்டவர். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள ஜனநாயகம் என்பது மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை நியமிக்கவோ தூக்கி எறியவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அதிகாரம் இல்லாத தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை கொண்ட ஒரு அரசாங்கம். இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள சமத்துவத்தின் பொருள் என்ன? சமத்துவம் என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்யும் சட்ட அமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சமத்துவம் என்பது சலுகைகள், பாதுகாப்பு அல்லது சலுகைகளை விட அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய சட்ட அமைப்பு தான் சமத்துவம் என்பது. அதாவது இந்திய நாட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அதுதான் பாரதியார் சொன்னார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் சமத்துவம். இந்திய அரசியல் கூறப்பட்டுள்ள சுதந்திரத்துடைய அர்த்தம் ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். சுதந்திரம் என்பது குடிமக்கள் தங்கள் கருத்துக்களை பழிவாங்கும் பயமின்றி வெளிப்படுத்த அனுமதிக்கும் ஒரு அரசாங்க அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேசிய விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதன் மூலம் கல்வியை ஊக்குவிக்கிறது. இந்திய அதுதான் சரியான பதில். இந்திய அரசியல் சட்டம் 18 வயது வரை அனைத்து குடிமக்களுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதன் மூலம் கல்வியை ஊக்குவிக்கிறது. சரி, அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கல்விக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து சமத்துவத்தை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? பாலினம், சாதி, மதம் அல்லது பொருளாதார அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான கல்வி அணுகளை வழங்குவதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு இனம், மொழி, சமூக வர்க்கம், வயது, திறன், தேசியம், கலாச்சாரம் அல்லது அரசியல் நம்பிக்கைகளுக்கு பதிலாக பாலினம், சாதி, மதம் அல்லது பொருளாதார நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான கல்வி அணுகளை வழங்குவதன் மூலம் கல்விக்கு சிறப்பு குறிப்புடன் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. சிறப்பு குறிப்பு என்று சொன்னால் ரொம்ப, அதாவது சமூகத்தால் அரசு தலையிடாவிட்டால் அவர்களுக்கு நல்லது கிடைக்காது என்றால் அவர்களுக்கு நல்லது செய்வதற்கான அரசியலமைப்பு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ட்ரைபல்ஸ், ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்ட தலித் மக்கள், இதை சிறப்பு குறிப்புடன் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. அவருக்கென்று சிறப்பான கல்வி திட்டங்கள், ஸ்காலர்ஷிப்ஸ், இடஒதுக்கீடு என்பதெல்லாம் அது சிறப்பு குறிப்பாக அதில் வருகிறது. அது கடைசியாக நோக்கம் என்னென்று சொன்னால் அனைவரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கல்விக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து எவ்வாறு சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களை தாங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த ஒரு கல்வி பாதையும் குறுக்கீடு இல்லாமல் பின்பற்ற அனுமதிப்பதன் மூலம் சுதந்திரத்தை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். மதச்சார்பு உரிமை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். திரும்ப வருகிறது, வெரி சாரி. அடுத்து இந்திய அதே தான் திரும்ப ஏதோ சம்திங் இந்த எடிட்டிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது, மன்னிக்கவும். இது முக்கியம். இந்தியாவில் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து என்ன? அது 21A. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 21A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. இந்த விதி 2002ஆம் ஆண்டினுடைய 86வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு விதி என்ன? சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன் இந்திய அதில் எது அப்படின்னு சொன்னோம்னா 46 இந்திய அரசியலமைப்புடைய அந்த 46வது பிரிவு, ஆர்டிக்கிள் 46 என்று சொல்வார்கள். இந்திய அரசியலமைப்பினுடைய இந்த பிரிவு 46, அதாவது ஆர்டிக்கிள் 46 சமூகத்தின் பலவீனமான பிரிவுகளினுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதை வழங்குகிறது. உதாரணமாக இந்த மலைவாழ் மக்கள், சமூகத்திலே பின்தங்கிய மக்கள், கீழே இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட மக்கள், இதற்கெல்லாம் சிறப்பான பொருளாதார நலன்கள், கல்வி நலன்கள் வழங்க வேண்டும் என்பதில் இந்த பிரிவு 46 சொல்கிறது. இந்த விதி 1976ஆம் ஆண்டின் 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்தியாவில் பொதுவான பள்ளி முறையை நிறுவுவதற்கான அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு சொன்னால் அது 45 பொதுவான பள்ளி, காமன் ஸ்கூல் சிஸ்டத்தை உருவாக்கியது இந்த 45வது ஆர்டிக்கிள்.
பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருடைய கல்வி மற்றும் பொருளாதாரங்களை மேம்படுத்துவதற்காக அரசியலமைப்பு விதி என்ன, அதை 46 ஏற்கனவே சொன்னோம். 46 ஆர்டிக்கல் 46 அதை பற்றி பேசிவிட்டோம். இந்தியாவில் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்ட பிரிவு என்ன என்று பார்த்தால் 51A. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 51A இந்தியாவில் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவதற்கு உரிமையை வழங்குகிறது. இந்த விதி 2002ஆம் ஆண்டினுடைய 86வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்தியாவில் வயது வந்தோர் கல்வியை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு விதி எது என்று சொன்னால் அது 45 அடல்ட் எஜுகேஷனை பற்றி பேசுவது ஆர்டிகல் 45. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 45 இந்தியாவில் வயது வந்தோர் கல்வியை மேம்படுத்துவதற்கு வழங்குகிறது. இந்த விதி 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்தியாவில் சிறுபான்மையினரிடையே கல்வியை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்ட பிரிவு அது வந்து 30 தான். இந்த மைனாரிட்டி பீப்புள், மைனாரிட்டி ரிலிஜனை சேர்ந்த மக்களுக்கான பிரிவு தான் இந்த ஆர்டிகல் 30. இந்திய அரசியலமைப்புடைய பிரிவு 30 இந்தியாவில் சிறுபான்மையினரிடையே கல்வியை மேம்படுத்த வழங்குகிறது. இந்த விதி 1977ஆம் ஆண்டில் 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்தியாவில் பின்தங்கிய வகுப்பினரிடையே கல்வியை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு விதி என்ன என்றால் அது 46 ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்தியாவில் பெண்களுக்கிடையே கல்வியை மேம்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டங்கிறது இது ரொம்ப முக்கியம். இது வந்து 39 பெண்களுக்கான அவர்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆர்டிகல். அது வந்து எது 39. அடுத்து இந்தியாவில் ஒரு வகுப்பறையில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மாணவர்களுடைய எண்ணிக்கை எது 30. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு குறைந்தபட்சம் எத்தனை ஆசிரியர் தேவை 20 பேர், 10 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு. அடுத்து வந்து இந்தியாவில் ஒரு பள்ளி ஆண்டில் குறைந்தபட்ச வேலை நாட்கள் எத்தனை 180. இப்பொழுது சிலது மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியிலெல்லாம் சில மாற்றங்கள் இருக்கலாம், அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒரு பள்ளி ஆண்டில் குறைந்தபட்ச விடுமுறை குறைந்தபட்சம் தான். ஏன்னா ஸ்டேட்டுக்கு அது வித்தியாசப்படும். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் இது மாறும். இருந்தாலும் குறைந்தபட்ச விடுமுறை நாட்கள் வந்து 15. குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி இந்தியாவில் ஒரு பள்ளி ஆண்டில் குறைந்தபட்ச விடுமுறை நாட்கள் 15. ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட். ஐ ஹோப் யூ காட் சர்டன் இம்பார்ட்டண்ட் ஐடியாஸ். இதே விஷயங்களை நீங்கள் அப்படியே இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்க்கு எழுதலாம். அதாவது அந்த கேள்வியில் வரக்கூடிய அந்த விளக்கங்கள் இருக்கின்றவே அந்த விளக்கங்களை மட்டுமே நீங்கள் சரியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் டிஆர்பியில் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்களே, எஸ்பெஷலி அந்த முதல் தாளில் வரக்கூடிய மெமரி பேஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் அந்த கொடுக்கக்கூடிய கேள்விகளுடைய அந்த விளக்கங்களை மட்டும் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எழுதினாலே அது மிக சிறப்பான ஒரு பதிலாக அமையும், டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருக்கும். அதை கூட நான் எப்படி என்று நான் சொல்லுகிறேன் பின்னாலே. ஆனால் இப்பொழுது படிக்கின்ற பொழுதே அதை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறோம், விளக்கம் தருகிறோம் என்பது மட்டுமல்ல, அந்த விளக்கங்களை மட்டுமே நீங்கள் தனியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுவே அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸை மிக திறம்பட செய்வதற்கான ஒரு வழியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ். காட் பிளஸ் யூ abundantly. Let us meet in other video lecture.